ஹலோ வியூவர்ஸ், தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கிராம உதவியாளருக்கு முதல்ல அந்த அப்டேட் செய்யப்பட்ட பிடிஎஃப் அப்படிங்கிறத வெளியிட்ட அந்த மாவட்டங்கள் யாரெல்லாம் வந்து அந்த எண்ட் டேட் முடிஞ்சதோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்து தேர்வு, வாசித்தல், திறனறி தேர்வு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கு. ஸோ அங்கே என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்கமிங் டேஸில் அப்கமிங் வீக்ஸில் யாராருக்கெல்லாம் அந்த எழுதுதல், வாசித்தல், திறனறி தேர்வு நடக்க போதோ அவங்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேள்விகள் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர், திருப்பூர், சேலம், விருதுநகர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், வெள்ளூர், சென்னை, கோயமுத்தூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, நாமக்கல், ராமநாதபுரம், திண்டுக்கல், பெரம்பலூர், தென்காசி, காஞ்சிபுரம், கரூர், திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலியில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி 24 மாவட்டத்துக்கு இதுவரைக்கும் இந்த கிராம உதவியாளருக்கு உண்டான அப்டேட் செய்யப்பட்ட அந்த புதிய பிடிஎஃப் அப்படிங்கிறது வெளியிட்டு ஒவ்வொரு அந்த மாவட்ட வாரியாகவும் எங்கெங்கெல்லாம் அந்த நோட்டிஃபிகேஷன் எந்தெந்த வட்டத்துக்கெலாம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு வெளியிட்டாங்களோ அங்கெல்லாம் 15 நாள் வந்து பார்த்திங்கன்னா டைம் கொடுத்தாங்க. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி வரைக்கும் 24 டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா இது முடிஞ்சிருக்கு. ஸோ அதில் முதல்ல இருக்கக்கூடிய அந்த 12 டிஸ்ட்ரிக்கள் ஈரோடு, நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர், திருப்பூர், சேலம், விருதுநகர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரியான மாவட்டங்கள் எல்லாம் அந்த எழுதுதல், திறனறி தேர்வுக்குண்டான அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வழங்கப்பட்ட அந்த தேர்வு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அங்கே எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான மூணே என்னென்னு கேட்டிங்கன்னா பட்டா, சிட்டா, அடங்கல், இது 3 பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸிமம் எல்லா பக்கமும் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இதாக தான் இருக்குது. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். ஸோ பட்டானா ஃபஸ்ட்டு ரொம்ப நீங்கள் வந்து ஹை லெவலாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும், இன்டெப்த்தாக வந்து தெரிஞ்சுக்கணுங்கிற நீடே கிடையாது. ஸோ அது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ பட்டா அப்படிங்கிறது ஒரு நிலத்தின் சட்டப்பூர்வ உரிமையாளர் யார் என்பதை குறிக்கும் அரசாங்க ஆவணமாகும். விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிலம் யாருக்கு சொந்தமானது, அதன் பரப்பு, அது அமைந்துள்ள கிராமம் மற்றும் வட்டம் போன்ற விவரங்கள் இதில் இருக்கும். ஒரு நிலத்தின் மீது தனக்கு உரிமை உண்டு என்பதை நிரூபிக்க இந்த ஆவணம் மிக முக்கிய ஆதாரமாக பயன்படுகிறது. வட்டாட்சியர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டா வந்து வழங்குவாங்க. ஸோ வந்து எங்கிட்ட ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டு எங்கே இருக்குது, அதோட சைஸ் எவ்வளவு, அண்டு வந்து அது எந்த வட்டத்துக்கு கீழே இருக்குது, அண்டு என்னோடய லேண்டு தான் இதுன்னு சொல்லிட்டு நான் ஒருத்தவங்க கிட்ட வந்து நான் நிரூபிக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வேணும்னா பட்டா வேணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பட்டா ஆவணம். அதுக்கடுத்து வந்து சிட்டா ஆவணம். ஸோ சிட்டா ஆவணம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நிலத்தின் வகை மற்றும் அதன் தீர்வை கட்டணம் பற்றிய விவரங்களை கொண்ட வருவாய்த்துறை பதிவேடு. ஸோ அது என்ன விளக்கம்னா சிட்டாவில் நிலம் நஞ்சை, பாசன வசதியுள்ள நிலம் அல்லது புஞ்சை, மானாவாரி, மழைநீர் நிலம் என வகைப்படுத்தப்பட்டிருக்கும். மேலும் அந்த நிலத்திற்காக அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலவரியின் விவரங்களும் இதில் இருக்கும். ஸோ தற்போதைய நிலை வந்து பார்த்திங்கன்னா தற்போது சிட்டா மற்றும் பட்டா ஆகிய 2 ஆவணங்களும் இணைக்கப்பட்டு பட்டா என்ற ஒரே ஆவணமாக வழங்கப்படுகின்றன. இதை புலப்படம் மற்றும் ஆவணங்களின் ஒருங்கிணைந்த பதிவு என்றும் அழைக்கலாம். ஸோ இதை வழங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வட்டாட்சியர் தான். பட்டா வழங்குறது யார்? வட்டாட்சியர் தான். சிட்டா வழங்குறது யார்? வட்டாட்சியர் தான். பட்டாங்கிறது என்ன? இது என்னோடய லேண்டு, இது இந்த ஊரில் இருக்குது, இந்த வட்டத்துக்கு கீழே இருக்குது, இவ்வளோ சைஸில் இருக்குது, அண்ட் இதுதான் என்னோட லேண்டுன்னு நான் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு பட்டா வேணும். சிட்டானா என்ன? என்னோடய லேண்டு அது வந்து நஞ்சை நிலமா இல்லை அது வந்து புஞ்சை நிலமா அப்படின்னு போட்டு அது வந்து நான் எவ்வளோ வரி செலுத்தணுங்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சிட்டா. ஸோ இது ரெண்டுமே வழங்கக்கூடிய யார்? வட்டாட்சியர். ஸோ இது 3வது ரொம்ப முக்கியமானது அடங்கல். ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் ஒரு ஆண்டிற்குள் என்னென்ன பயிர்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன, சாகுபடி செய்யப்பட்ட பரப்பு மற்றும் நிலத்தின் தற்போதைய நிலை ஆகியவற்றை பதிவு செய்யும் பதிவேடு ஆகும். ஸோ இது கிராம கணக்கு எண் 2 என்றும் அழைக்கப்படுகிறது. இது நிலத்தின் பயன்பாடு மற்றும் அதில் உள்ள கட்டமைப்புகள், நீராதாரங்கள் அல்லது ஏதேனும் ஆக்கிரமிப்புகள் போன்ற விவரங்களை கிராம நிர்வாக அலுவலர் பதிவு செய்ய பயன்படுகிறது. பயிர்க்கடன் பெறுதல் மற்றும் பயிர் காப்பீடு போன்றவற்றிற்கு இந்த ஆவணம் மிகவும் முக்கியம். ஸோ இதை பராமரிக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர். அவருக்கு உதவி செய்யக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராம உதவியாளர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பட்டா, சிட்டா, அடங்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஆவணம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து படிக்க சொன்னாங்க அப்படின்னா அந்த வாசித்தல் தேர்வுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும், ஏன்னா வந்து உங்கள்கிட்ட பட்டா ஆவணம், சிட்டா ஆவணம், அடங்கல் ஆவணம், அதுக்கப்புறம் அந்த விஓக்கு வந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மனுவை தான் வந்து பார்த்திங்கன்னா வாசித்தல் தேர்வில் படிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா இப்போ நம்ம கொடுக்குறது இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார்மெட்டாக எடுத்துக்கோங்க. இது கேட்கப்பட்டதை நம்ம இப்போ இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். ஸோ மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு,
செங்கல்பட்டு நிலம் அமைந்துள்ள மாவட்டம். வட்டம் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம், நிலம் அமைந்துள்ள வட்டம். கிராமம் வந்து முடிச்சூர், நிலம் அமைந்துள்ள கிராமம். பட்டா எண் 487 நிலத்தின் உரிமையாளருக்கு ஒதுக்கப்பட்ட எண். உரிமையாளர் பெயர் ஆ. முருகன், தாப்பே ஆறுமுகம். நிலத்தின் தற்போதைய சட்டப்பூர்வ உரிமையாளர். சர்வே எண் 250 நிலத்தி எண். உட்பிரிவு எண் 250 3A. புல எண்ணின் உட்பிரிவு பிரித்து கொடுக்கப்பட்ட பகுதி. நிலத்தின் வகை நஞ்சை, பாசன வசதி உள்ள நிலம். அடுத்து பரப்பளவு 0.40.5 ஹெக்டேர். நிலத்தின் மொத்த பரப்பு. எல்லைகள் வடக்கு காலி நிலம், தெற்கு பொதுப்பாதை, கிழக்கு தனியாருக்கு சொந்தமான நிலம், மேற்கு ஓடை. நிலத்தை சுற்றியுள்ள அமைப்புகள். தீர்வை கட்டணம் 5.50. நிலத்திற்கான அரசாங்க வரித்தொகை. வழங்கப்பட்ட தேதி 20/7/2015. பட்டா வழங்கப்பட்ட நாள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து வாசித்து காட்டணும். இந்த மாதிரி வாசித்து காட்டிங்கனாலே உங்களுக்கு வாசித்தல் தேர்வில் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான ஹை சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னும் மேலே நம்ம இந்த அப்கமிங் வீடியோஸில் எங்கெங்கே பர்டிகுலராக எந்தெந்த கொஸ்டின் கேட்காங்கிறத பார்ப்போம். பட் பொதுவாக அந்த பட்டா, சிட்டா, அடங்கல் சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ மேலும் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.